ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஷார்ட்டாக HAL அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த ஆர்கனைசேஷன் வந்து பாருங்கள், நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே வந்து ஒரு முதன்மையான ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? இவங்க ஆர்கனைசேஷனில் டிசைன், டெவலப்மெண்ட், அப்புறம் மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால், அதாவது எதுனா அதாவது ஏர்க்ராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ், ஏரோ இன்ஜின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான ஆக்சரிஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து இவங்க ஓனாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்களா, இது வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸுமே இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த கண்டிஷன். சரிங்களா? HAL has obtained candidates details from the employment exchanges and technical training institute and HALBC. சரிங்களா? HALBCனா ஒன்றும் இல்லை, பெங்களூர் காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? பெங்களூர் காம்ப்ளெக்ஸ். அதாவது இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, HAL ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HAL வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த டேட்டாலாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே போல் அந்த கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் வந்து இந்த இன்டிமேஷன் லெட்டர், இப்போ இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இன்டிமேஷன் லெட்டர் அவங்களுக்கு வந்து பர்சனலாக போயிருக்கும். இந்த பாருங்க, அக்கார்டிங்லி candidates who have received intimation letter from HAL are only eligible to apply online for the advertised post. ஓகேங்களா? இப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் HAL சைட்டு போயிடுச்சு. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, HAL வந்து அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இந்த இன்டிமேஷன் லெட்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதுதாங்க தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த லைனு. ஸோ நீங்கள் வந்து இதில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டிமேஷன் லெட்டர் வந்து தான் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆவீங்க. சப்போஸ் இன்டிமேஷன் லெட்டர் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போஸ்ட்டு என்ன போஸ்ட் இருக்குது, அப்புறம் அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டிப்ளமோ டெக்னீஷியன், அதில் மெக்கானிக்கல் ஸ்கேல் D6ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் வீக் கேட்டகரின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ டெக்னீஷியனில் மெக்கானிக்கல் 29 வேக்கன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், டிப்ளமோ இன் இன்ஜினியரிங். ஓகேங்களா? மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கணும். அப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதில் வந்து பாருங்கள் மொத்தம் 17 வேக்கன்சி. இதில் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன், இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தா டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலில் வந்து நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மொத்தம் 17 வேகன்சி இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ உங்களுக்கான வேகன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டரு, இதில் வந்து பாருங்கள் 105 வேக்கன்சி இருக்குது மொத்தம். இதில் ஐடிஐ வந்து ஃபிட்டரில் பண்ணியிருக்கணும். அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், ஐடிஐ வந்து ஃபிட்டராக இருக்கணும். ஒன்று நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப். சரிங்களா? NACனா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு அர்த்தம். NCTVT அப்படின்னா நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த இதில் வந்து நீங்கள் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ஃபிட்டரு நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருக்கணும், இல்லைனா நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் வெக்கேஷனல் ட்ரைனிங் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிஐ ஃபிட்டர், மொத்தம் 105 வேகன்சி. அப்புறம் ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன், அதுக்கு வந்து பாருங்கள் 26 வேகன்சி. ஐடிஐ எலக்ட்ரீஷியன் வித் அதே போல் தான் NAC நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், இல்லைனா நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் வொகேஷனல் ட்ரைனிங் அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ரேட்டர் மெஷினிஸ்ட் ஸ்கேல் C5 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ மெஷினிஸ்ட் வித்து சேம் தான், நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இல்லை வொகேஷ்னல் ட்ரைனிங் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஆப்ரேட்டர் வெல்டரு, அதுக்கு 1 வேகன்சி. ஐடிஐ வெல்டர் வித்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்
நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் வொகேஷ்னல் ட்ரைனிங் இதை வந்து முடிச்சிருக்கணும். அப்புறம் ஆப்ரேட்டர் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் அதுக்கு 2 வேகன்சி. ஐடிஐயில் ஷீட் மெட்டல் ஒர்க்கர் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும் வித் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் நேஷ்னல் கவுன்சிலிங் ஃபார் வொகேஷ்னல் ட்ரைனிங் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பாருங்கள் மொத்தம் 182 வேகன்சி. இங்கே கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும் சேர்த்து 80 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 47, எஸ்சிக்கு 26, எஸ்டிக்கு 12, அப்புறம் எக்கனாமிக் வீக் கேட்டகரிக்கு 17ன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் வைஸ் டோட்டல்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 182 வேகன்சி. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரீங்களோ உங்களுக்கான போஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எத்தனை வேகன்சின்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து போஸ்ட்டு சரிங்களா, என்ன போஸ்ட்டுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வேகன்சி டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு இது இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கான க்ரைட்டேரியா. ஓகேங்களா, இப்போது அவங்களுக்கு என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, எப்படிலாம் வந்து இந்த உங்களுக்கான அந்த டிசபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு வந்து இந்த மாதிரி ஓஎல், எஸ்எஸ், எஸ்டிடி இப்படிலாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பசங்க மட்டும் இந்த டேபிளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ரிவேஷன்ஸ் இது ஓஎல்னா அது சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 லெக் அஃபெக்டடு, எஸ்டிடினா ஸ்பைன் டிஃபார்மிட்டி, ஸ்பைனல் இன்ஜுரி. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில் வரீங்க, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அந்த சூட்டபிலிட்டி இங்கே வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம் இந்த டேபிள் வந்து. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட்ஸ் ப்ரொசஸிங் ஹையர் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து அவங்க சொன்ன அந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை தவிர்த்து ரொம்ப அதுக்கப்புறம் ஹையராக படிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ டிப்ளமோனா டிப்ளமோ மட்டும் தான் படிச்சிருக்கணும், ஐடிஐனா ஐடிஐ மட்டும் தான் படிச்சிருக்கணும். அதை தாங்க சொல்கிறாங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகேங்களா, சொன்ன குவாலிஃபிகேஷன் வரைக்கும் படித்தவங்க மட்டும் தான் இங்கே வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதே போல் அவங்க குவாலிஃபிகேஷன் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல் டைம் ரெகுலரில் தான் படிச்சிருக்கணும். பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஃபுல் டைமில் படித்தா மட்டும்தான் எலிஜிபிள். அப்புறம் நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி செக்யூர்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி யூஆர், ஓபிசி, எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 60%, எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு 50% அண்ட் அபோவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நீங்கள் அந்த டிப்ளமோனா இவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது ஐடிஐனா இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதில் வந்து பாருங்கள் 50% எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சரு, 60% பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக் கேட்டகரி அவங்க வந்து 60% வந்து செக்யூர்டு பண்ணியிருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா, ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 28 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1/5/2024. ஓகேங்களா, இந்த டேட் படி ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக் கேட்டகரி வந்து பாருங்கள் 28 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பாருங்கள் 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு 10 இயர்ஸ் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் 28 இயர்ஸ்ன்றது. அப்புறம் அதுலேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேஸ்ட் வைஸ் வந்து மாறுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் மட்டும்தான் வந்து இங்கே ஒர்க் இருக்கும். ஓகேங்களா, 4 இயர்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட்டாக வந்து எதுவும் ஜாப் நாங்கள் வந்து இப்போ அஷூரன்ஸ் கொடுக்கல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபர்தராக சப்போஸ் உங்கள் 4 இயர்ஸ் முடிஞ்சிச்சு, அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அதாவது இன்னும் ஒர்க் தேவைப்படுது, அதாவது மேனுவல் ஒர்க் வந்து தேவைப்படுது, ஹியூமன் பவர் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அந்த பீரியடு வந்து அந்த 4 இயர்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒரு 1 இயர்க்கோ இல்லை ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுவும் பர்மனன்ட் கிடையாது.
எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணலாம். அதாவது மேன் பவர் தேவைப்படுறத பொறுத்து. அப்படி தேவைப்படல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அந்த 4 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் உங்களை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுதான் க்ளீனாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட்லாம் கிடையாது. சப்போஸ் மேன் பவர் வந்து தேவைப்பட்டால் மட்டுமே அவங்களுக்கு பர்டிகுலர் ஒரு சில நபர்ஸ் ஓகேங்களா, இல்லை ஃபுல்லாக தேவைப்பட்டால் அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அதுவும் தேவைப்படுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்களா, 4 இயர்ஸ் தான் வந்து இதில் வந்து உங்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் அவங்க எடுக்கிறாங்க. 4 இயர்ஸ்க்கு மட்டும். தேவைப்பட்டால் ஒரு சில வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனால் பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரைனிங் வந்து பாருங்கள், ட்ரைனிங் வந்து ஒரு 8 வீக்ஸ் இருக்கும். உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 8 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்ட் வந்து எங்கே உங்களுக்கு வந்து வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நலி நெலியான்ற குஜராத் இடத்துலையும், அப்புறம் ராஜஸ்தான், இதில் 15 போஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. அதாவது 15 போஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர் ஃபிட்டர் அவங்களுக்கு வந்து பாருங்கள், குஜராத் ராஜஸ்தான் இங்கே 2 பிளேஸில் வந்து வேலை இருக்கும். அப்புறம் 5 போஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன் அவங்களுக்கு வந்து அதே குஜராத் ராஜஸ்தானில் வந்து வேலை இருக்கும். அப்புறம் டிப்ளமோ மெக்கானிக்கல் 4 போஸ்ட்டு, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 4 போஸ்ட்டு, மொத்தம் 8 போஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் ஓகேங்களா. தாம்பரத்தில் வந்து அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் இருக்கும். அதாவது டிப்ளமோ மெக்கானிக்கல் 4 வேகன்சி, டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 4 வேகன்சி, மொத்தம் 8 வேகன்சி வந்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் இருக்கிற ஏர்போர்ட் ஸ்டேஷனில் வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க. ரெமுனரேஷன் டிப்ளமோ டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேலரி பாருங்கள் 46,511 ரூபா ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 44,554 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. சரிங்களா, மினிமம் பேசிக் பே வந்து இவ்வளோ அமௌண்ட்டு, அதாவது டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு மினிமம் பேசிக் பே, அப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ் அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 46,511. ஆப்ரேட்டர்ஸ் வந்தீங்கன்னா மினிமம் பேசிக் பே 22,000, அதர் பெனிஃபிட்ஸ்லாம் 22,554, மொத்தம் 44,554 சொல்லிட்டு டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகரிக்கும் ஆப்ரேட்டர் கேட்டகரிக்கும் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான், அதாவது ரிட்டன் டெஸ்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அதிகமாக வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் மார்க் பேஸ் பண்ணி அவங்கள வந்து கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டேட்டு டைம் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இமெயில் மூலிமா இல்லைனா ஹெச்ஏஎல் அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அஃபிஷியல் வெப்சைட், அந்த வெப்சைட் மூலிமா இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் ஆச்சுன்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ் மார்க் ஸ்கோர் பண்ணுறதை பற்றி ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அவங்கள மட்டுமே ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதிகமாக அப்ளிகேஷன் வர பட்சத்தில் மட்டும்தான். சப்போஸ் வந்து கம்மியாக அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் குவாலிஃபை ஆவீங்க, அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு குவாலிஃபை ஆவீங்க ஓகேங்களா. அதிகமாக அப்ளிகேஷன் வந்தால் மட்டும்தான் அந்த அகாடமிக் பேஸில் பர்சன்டேஜ் பேஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இது அந்த அப்ளிகேஷன் வர்றது பொறுத்து தான் இருக்குது, அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours வந்து டைம் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து 3 பார்ட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அது வந்து பார்ட் 1 பாருங்கள் 20 கொஸ்டின் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ். பார்ட் 2 வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு. பார்ட் 3 வந்து 100 கொஷின்ஸ் இருக்கும். அதாவது டிசிப்ளின் ட்ரேடு, அவங்க என்ன ட்ரேடு, நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அந்த ட்ரேடு அந்த அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதான் பார்ட் 3, அது 100 கொஷின். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு மார்க்கு, இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, ஆனால் நெகட்டிவ் மார்க் கிடையாது ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூர் தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் வேறு லொக்கேஷன்ஸ் இருப்பீங்க, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எடுத்துக்கு பெங்களூருக்கு போகிறீங்க அப்படின்னு பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஓன் காசு, அதாவது டிஏடி எதுவுமே தர மாட்டாங்க, நீங்களே தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து வச்சுருக்கணும்.
ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியை வந்து ஒரிஜினல் ஐடியை வந்து கவர்மெண்ட் ஐடியை வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கட் ஆஃப் மார்க் பற்றி சொல்லலை. கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க வந்து லேட்டராக வந்து தெரிவிப்போம். ரிட்டன் டெஸ்ட்லாம் முடிஞ்சுச்சுன்னா அவங்களே அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இமெயில் மூலயமா இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அப்புறம் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் வந்து எலிஜிபிள்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலையோ இல்லை டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஆல்ரெடி ஹெச்ஏஎல் இந்த ஆர்கனைசேஷன் வந்து டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் போயிருக்கும். யாராருக்கெல்லாம் இன்டிமேஷன் லெட்டர் வந்துச்சோ அவங்க மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அங்கே என்ன பண்ணணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர்லாம் என்ன சைஸில் இருக்குன்றது அங்கே சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தான், அதாவது மே 30ஆம் தேதி தான் வந்து எனேபிள் ஆகும். சரிங்களா? அதாவது இன்னைக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி, அதாவது இன்னிலேருந்து எனேபிள் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 12ஆம் தேதி ஜூன் மாதம், அது லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விஷயமும் இங்கே வந்து நம்ம சொல்லிட்டோம், முக்கியமான விவரங்கள்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டு அப்பப்போ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டு, அதாவது www.ha.india.co.in இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்பப்போ டைம் டு டைம் செக் பண்ணிட்டு இருக்கணும், ஏதாவது அப்டேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள் மெயில் ஐடியும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், இல்லை இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே போல் கொஷின் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க, அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டு வந்து பாருங்கள், 27ஆம் தேதி மே மாதம் தான் விட்டுருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து எனேபிள் பண்ணலை. இன்னிலேருந்து தான் எனேபிள் பண்ணுறாங்க. 30 மே 2024 எனேபிள் பண்ணுறாங்க. சரிங்களா? எப்போ முடியுது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024. கண்டிப்பாக அங்கே பாருங்கள், யாரெல்லாம் அந்த இன்டிமேஷன் லெட்டர் வந்திருக்கோ அவங்க மட்டும்தான் அதை அப்ளை பண்ணணும். அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ.